கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதி அதிகாலை ஆராதனைக்கு உருவானவர்களாக உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரமபிதாவே, இந்த மாதத்தின் முதல் தேதியிலே அதிகாலையில் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றீர். இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த நாட்களிலும் நீர் எங்களை கண்ணீர் மணி போல காத்து நடித்து வந்திருக்கின்றீர். கடந்த 6 மாதங்களாக எங்களை கண்ணீர் மணி போல காத்து நடித்த தேவன் 7ஆம் மாதத்திலும் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபைகளையும் சாக்கியங்களையும் பாராட்டியிருக்கின்றீர். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரச்சனத்தினாலே நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கூறுகின்றார். அதை வைத்து, அந்த பகுதியை வைத்து என்னுடைய பெரியப்பா காலம் சென்ற ரூஃபஸ் அவர்களும், என்னுடைய தந்தையார் காலம் சென்ற திரு ஜி ரூஸ்வெல்ட் அவர்களும், என்னுடைய சித்தப்பா காலம் சென்ற திரு ஜி ஜெரேமியா அவர்களும் இணைந்து இந்த பாடலை ராகமிட்டு வார்த்தையிட்டு அழகாக பாடியிருக்கின்றார்கள். இன்று அநேக இடங்களிலே இந்த பாடல் பாடப்பட்டு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடலை தெரிந்தவர்கள் எங்களோடு இணைந்து பாடும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்மையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கேட்பாடினேயாக சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். அது யோசுவா 24ஆம் அதிகாரம் 11 முதல் 15 முடிய. யோசுவா 24:11 முதல் 15 வசனங்கள். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவிற்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும்
எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்ட யோசுவா 24ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே அந்த 15ஆம் வசனத்தின் பின்பகுதி யோசுவா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் நாம் இந்த நாளிலும் அதிகாலை 6 சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்று பார்க்கின்றோம். யோசுவா மோசேயினுடைய உண்மையான பின்பற்றுகிறவனாக வேலைக்காரனாக காணப்படுகின்றான். அவன் அந்த அந்த ஆர்மிக்கு அவன் ஜெனரலாக காணப்படுகின்றான். இஸ்ரேலுக்கு மோசேக்கு பின்பாக கடவுள் அவனை ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அவன் மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து வைப்பதற்கு மிகவும் ஒரு தலைசிறந்த தலைவனாக அங்கே செயல்பட்டான் என்று பார்க்கின்றோம். இந்த 23ஆம் அதிகாரமும் 24ஆம் அதிகாரமும் யோசுவா நீங்கள் வாசிக்கும் பொழுது அது யோசுவாவினுடைய கடைசி ஃபைனல் அட்ரஸ் என்று சொல்லலாம், அல்லது ஃபேர்வெல் அட்ரஸ் என்று சொல்லலாம். 23ஆம் அதிகாரத்திலே இஸ்ரேலில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அறிவுரை வழங்குகின்றான். கடவுளால் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்களை குறித்து 24ஆம் அதிகாரம் யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதியை முதல் 24 வசனங்களை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால் 24ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே ஆபிரகாம் நாட்களிலே நடைபெற்ற காரியம், கடவுள் செய்த நன்மைகள். 24ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள் மோசே நாட்களிலே, மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த நாட்களிலே கடவுள் செய்த காரியங்கள். இந்த 24ஆம் அதிகாரம் 11 13 வரை வாசித்தீர்கள் என்றால் யோசுவாவின் நாட்களிலே செய்த கடவுளால் செய்யப்பட்ட காரியங்களை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். 24ஆம் அதிகாரம் 14 நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசுவா இங்கே தெளிவாக எடுத்துக் கொள்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். அந்த யோசுவா 24 முதல் 13 வசனங்களிலே உள்ள முதல் 4 வசனங்கள் கடவுளால் இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆபிரகாமின் மூலமாக தெரிந்து கொண்டு அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்து ஆபிரகாமின் சந்ததியை ஈசாக்கின் மூலமாக உற்பத்தி பண்ணி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு அவனை தலைவனாக தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். யோசுவா 24 5 பார்க்கும்பொழுது கடவுள் மோசே நாட்களிலே எகிப்திலிருந்து எப்படி விடுதலை வாங்கி கொடுத்தார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோசுவா 24:7 நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது என்று சொல்வதாக அங்கே பார்க்கிறோம். கடவுள் அவர்களோடு உரையாடுகின்றார் யோசுவாவின் மூலமாக. 24ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களிலே அவர்களை எவ்வாறாக வழிநடத்தி வந்தார், வனாந்தரத்தின் வழியாக, செங்கடலின் வழியாக எவ்வாறாக வழிநடத்தி வந்தார் மோசே நாட்களில் என்று பார்க்கின்றோம். யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்திலே நான் உங்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கின்றார். 11ஆம் வசனத்திலே யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவிலே பார்க்கின்ற பொழுது அங்கே இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 7 குழுவினர்களை, எமோரியர், பெரிசியர், கானானியர், ஏத்தியர், கிர்காசியர்
ஏவியர், எபிசியர் அவர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அவர்களில் நான் உங்களை பாதுகாத்து குளவிகளை அனுப்பி உங்களுக்கு நான் வெற்றியை பெற்றுக் கொடுத்தேன். நீங்கள் போரிட்டு வெற்றி பெறவில்லை, நான் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி நீங்கள் ஜெயம் பெற வைத்தேன். 13ஆம் வசனத்திலே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் கட்டாத பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் பண்படுத்தாத தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். போஷித்து பாதுகாத்து அவர்களோடு இருந்து வழிநடத்தினேன் என்று அங்கே யோசுவா எடுத்துக் கூறுகின்றார். கடவுள் சொல்கின்ற காரியங்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூட வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா 2ஆம் வசனத்திலிருந்து சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று ஆபிரகாமின் மூலமாக நடைபெற்ற அற்புதம், மோசேயின் காலங்களில் அவர் மூலமாக நடைபெற்ற அற்புதங்கள், அடையாளங்கள் 11ஆம் வசனத்திலே பார்த்தோம். 11-13 வரை யோசுவாவின் நாட்களில் நடைபெற்ற அற்புதங்கள். எதிரிகளை ஒப்பு கொடுத்து பாதுகாத்தார், அவர்களை போஷித்தார், குலைவெளி அனுப்பி வெற்றி பெற வைத்தார். வெற்றியுள்ள வாழ்க்கையை 13ஆம் வசனத்திலே அவர்களை பாதுகாத்து பட்டணங்களை கொடுத்து அங்கே குடியிருக்கின்ற ஸ்லாக்கியங்களை கொடுத்து திராட்சை தோட்டங்களின் பலனை அனுபவிக்கத்தக்கதாக ஒலிவ தோப்புகளின் பலன்களை புசிக்கத்தக்கதாக அவளை ஆசீர்வதித்தார். இதை சொல்லி முடித்த பின்புதான் யோசுவா அவன் சொல்கின்றான், கடந்த காலங்களிலெல்லாம் இவ்வாறாக நம்மை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு என்ன என்பதாக அந்த 14-15 வசனங்களில் அங்கே சொல்கின்றார். 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கடந்த நாட்களிலே உங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார், உங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றார். உங்களுடைய பிதாக்களின் மூலமாக ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக, மோசே காலங்களிலும் இப்பொழுது என்னுடைய காலங்களிலும் உங்களை அழகாக நடத்தி வைத்திருக்கின்றார். அதனால அந்த வசனம் தொடங்குகின்றது. ஆகையால் இப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகளை பெற்ற நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று அங்கே வலியுறுத்துகின்றார். இந்த பகுதியிலே முக்கியமான வார்த்தையாக சேவியுங்கள் என்று கிட்டத்தட்ட 15 முறை இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதாக வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். நீங்களும் நானும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டுமா? சேவிக்க வேண்டும். முதல் 13 வசனங்களிலே கடந்த காலத்தின் வழிமுறைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்து அவர் போதித்த இறுதி நாட்களிலே எடுத்து கூறின அந்த ஃபேர்வெல் அட்ரஸ், அதை சொன்ன யோசுவா இங்கே வலியுறுத்துகின்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து முதலாவதாக தன்னுடைய குடும்பத்தை அங்கே அர்ப்பணிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக அவர்கள் முன்பாக ஒரு முக்கியமான ஒரு தெரிந்து கொள்ளுதலை அவர் எடுக்கின்றார். டிசிஷன் மேக்கிங் லீடராக காணப்படுகின்றார். அங்கே பார்க்கின்றோம் 14ஆம் வசனத்திலே முதலாவதாக பார்க்கின்றோம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். விருப்பமான தேர்வு, ப்ரிஃபர்ட் சாய்ஸ் என்று பார்க்கின்றோம். முதலாவது குறிப்பு 14ஆம் வசனத்திலே ப்ரிஃபர்ட் சாய்ஸ். என்ன ப்ரிஃபர் பண்ணணுமா? கர்த்தரை சேவிக்க வேண்டும். அது உங்களுடைய விருப்பமாக காணப்பட வேண்டும்.
இத்தனை காரியங்கள், இத்தனை ஆசீர்வாதங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள், நன்மைகள் உங்களுடைய வாழ்விலை பெற்றிருக்கின்றீர்கள். வனாந்திரத்தின் வழியாக நடந்து வந்த பொழுது நீங்கள் கேட்டதெல்லாம் முறுமுறுத்தீர்கள். ஆனாலும் கேட்ட பொழுது தந்தார். காடைகளையும் அப்பங்களையும், தண்ணீர் இல்லாத இருக்கும் பொழுது தண்ணீரையும், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இந்த 40 வருடங்களும் நீங்கள் நடந்து வரும் பொழுது உங்களுடைய வஸ்திரங்களோ கால்களோ எதுவும் எந்த விதமான அசதியும் எந்த விதமான சுகங்களோ பலவீனங்களோ ஏற்பட்டு விடாதபடி பாதுகாத்து வந்தார் என்று அங்கே சொல்லிவிட்டு, ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கர்த்தரை சேவித்தலை முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். உத்தமமாய் இருக்கின்றவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே உண்மையுள்ளவர்களாக அவர்களை சேவிக்க வேண்டும். சேவித்து நதிக்கு அப்புறத்தில் உள்ள எழுத்தின் சேவித்த தேவர்களை என்ன செய்யணுமா? அகற்றிவிட வேண்டும். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும். அந்நிய எழுத்தில் இருந்த நீங்கள் சேவித்த தேவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று முதலாவதாக கூறுகின்றார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கின்ற நாம் ஊரடங்கு நிமித்தமாக தங்களுடைய இல்லங்களில் அடைபட்டு கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலை பின்னிட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமான காரியங்களை, அடையாளங்களை எல்லா சூழ்நிலைகளிலும், சந்தோஷமான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் துக்கமான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நம்மை சுகப்படுத்தியிருக்கின்றார். அநேக வேளைகளிலே குணமாக்கும் கரத்தினாலே போஷித்திருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிர்த்து போரிட்டு தெம்பை தந்து அவர் வெற்றியின் வாழ்வினை நமக்கு தந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவதாக அவரை சேவித்தலை, கர்த்தரை சேவித்தலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக 15ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். சாய்ஸ் அவங்க முன்னாடி வைக்கிறார். ஆதாமியாவாளுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பினை கொடுத்தார். நம்முடைய ஜீவனுள்ள கர்த்தர் என்ன செய்வார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை இந்த வழியாக சென்றால் கிடைக்கும், இந்த வழியாக சென்றால் தீமை மரண வழிகள் என்று வைத்து விடுவார். ஆனால் நடக்க வேண்டிய வழிகளை தெரிந்தெடுத்ததை நமக்கு தருவார். அதனால தான் நாம் அநேக வேளைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மறந்தவர்களாக வழி தப்பி சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கேயும் அந்த 15ஆம் வசனம் யோசுவா 24:15 தொடக்கத்திலே, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ என்று சந்தேகத்துடன் கேட்கின்றார். ஏனென்றால் அங்கிருந்து வந்தபொழுது அவர்கள் பழைய ஏற்பாடு காலங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது லேவியராகமத்திலே 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு நித்திய கட்டளை அங்கே கொடுக்கப்படுகின்றது. தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பீர்களாக. இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்று லேவியராகமத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, சட்ட புஸ்தகம் ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கும் லேவியராகமத்தில். அங்கே நித்திய கட்டளையாக கொடுக்கப்பட்ட காரியத்தை இங்கே நினைவு கூறுகின்றார். ஏனென்றால் அநேக வேளைகளிலே மோசே 10 கட்டளை வாங்கும் பொழுது சீனாய் மலைக்கு செல்லும் பொழுது இங்கே கீழே பின்மாறி போனார்கள். கன்றுக்குட்டியை செய்து உருவ வழிபாட்டிற்கு மீண்டும் சென்றார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் வழிநடத்தின அந்த வழிகாட்டுதலை, போஷித்ததை மறந்தவர்களாக. அதனால தான் நீங்கள் மீண்டுமாக யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தெரிந்தெடுத்தல் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கின்றோம். ஏனென்றால் நதிக்கு அப்புறத்தில் வைத்த அந்த சேவித்த தெய்வங்களை சேவிப்பீர்களா? இல்லாவிட்டால் நீங்கள் வாசமணிகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? இந்த நாள் நீங்கள் சரியான முடிவை தெரிந்தெடுக்க வேண்டிய நாள். அதாவது நீங்கள் மாற்றி யோசிக்க வேண்டிய நாள் என்று அங்கே அவர்களை வழிகாட்டுகின்றார்.
ஜீவனுள்ள தேவனை கர்த்தரை நீங்கள் வழிபட வேண்டும் எந்நாளும் என்று இரண்டாவதாக கூறுகின்றார். இரண்டாவது குறிப்பு பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்று பார்க்கின்றோம். முதலாவதாக குறிப்பாக நான் சொன்னேன் 14ஆம் வசனத்திலே ப்ரிஃபர்ட் சாய்ஸ், விருப்பமான தேர்வு. இரண்டாவதாக பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவன் சொல்லி நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்கள். ஏற்கனவே நீங்கள் உங்களிடத்தில் காணப்பட்ட தீய குணங்கள் எகிப்து என்று சொல்லும்பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கையை குறிக்கின்றது. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் அதை சிந்தித்தோம் என்றால் நம்முடைய ஜென்ம சுபாவம், பழைய வாழ்க்கைகள், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மாறிவிட்டோம் என்று சொல்லியும் பழைய வாழ்க்கைகள், பழைய குணாதிசயங்கள், பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படும். இன்று அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அதிலிருந்து விடுபட்டு நல்ல வழியை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இரண்டாவதாக கூறுகின்றார். மூன்றாவதாக அந்த 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிறார். அந்த தெரிந்தெடுத்தலை ஜனங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு முதலாவதாக அவன் தன்னுடைய தெரிந்தெடுத்தலை அங்கே வெளிப்படுத்துகின்றான். நானும் என்றால் சொல்லுகின்றவர்கள் அதன்படி நடக்க வேண்டும். ஒருவருக்கு அறிவுரை சொன்னால் அதற்கு அவன் தகுதியுடையவனாக காணப்பட வேண்டும் என்றால் அந்த காரியத்திலே அவன் சரியாய் நடக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் மற்றவர்களுக்கு நமக்கெல்லாம் இப்படி செய்யணும், அவங்க நம்மிடம் அவர்கள் இவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் நாம் ஒருபோதும் அப்படி நடக்கவே மாட்டோம். அதுதான் மத்தேயுவிலே சொல்லப்படுகின்றது. மத்தேயு சுவிசேஷ வாக்கியங்களிலே மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். இங்கே அதை உணர்ந்தவனாக யோசுவா முதலாவதாக நானும் தன்னை அர்ப்பணிக்கின்றான். இந்த நித்திய ஜீவனை தரக்கூடிய தேவாதி தேவன் இரண்டாம் வருகையிலே வரும்பொழுது அவரோடு செல்கின்ற பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்றால் நான் முதலாவதாக கர்த்தரை சேவிப்பேன் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக அது என்ன சொல்கின்றார்? என் வீட்டாருமோ என்றால் முதலாவதாக நான், அதற்கு தொடர்ந்து என்னுடைய வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதிமொழி அளிக்கின்றார். தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை மற்றவர்களுக்கு முன்பாக வெளிக்காட்டுகிறார். இதுதான் மூன்றாவது குறிப்பு, பர்சனல் டெசிஷன். முதலாவதாக நான் சொன்னேன் ப்ரிஃபர்ட் சாய்ஸ், தெரிந்தெடுத்தல் சரியானதாக காணப்பட நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சாத்தியமான நித்தியமான தெரிந்து கொள்ளுதலை மாற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் எகிப்திலே அவர்கள் இருந்தது வந்தவரை இந்நாள் வரை யோசுவா அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு அவர்களுக்கு கொடுத்தான், சுதந்திரிக்க கொடுத்தான். ஆபிரகாம் மூலமாக வழிநடத்தி வந்த தேவன், மோசேயின் மூலமாக சட்டத்திட்டங்களை 10 கற்பனைகளை கொடுத்து வழிநடத்தி வந்த தேவன், யோசுவாவின் மூலமாக யோசுவாவும் கேலப்பும் அங்கே சென்று கானான் தேசத்தை வேவு பார்த்து நல்ல தேசம் என்று அவர்களுக்கு சென்று அதை பகிர்ந்து கொடுக்கின்ற வேளையிலே, அவர்களை அதை சுதந்திரிக்க கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை செய்து கொடுத்த வேளையிலே முதலாவதாக தன்னுடைய தெரிந்தெடுத்தலை சொன்னார். நானும் பிற்பாடு என்னுடைய குடும்பமும் என்னுடைய வீட்டாரும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே, புதிய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கின்றோம், குஷ்டரோகிகள், முடவர்கள், கண் பார்வையற்றவர்கள், ஊனர்கள், அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகத்தை பெற்ற பொழுது அவரை, இவர்தான் எனக்கு சுகத்தை அருளினார் என்று தெரிந்த பொழுது அவரை பின்பற்றி வர விருப்பம் தெரிவிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் உங்களோடு வந்து விடுகிறேன். ஆனால் அவர் சொல்கின்ற மறுவழி, நீ முதலாவதாக உன்னுடைய வீட்டிற்கு சென்று காட்டு, ஆசார்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு உன்னுடைய குடும்பத்திற்கு போய் காட்டு. ஏனென்றால் சாட்சியாக எழும்பி குடும்பத்தையும் ஆதாயப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனங்களை பார்க்கும்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஞானம். இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று விசுவாசித்தால் நீயும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம மட்டும் ரட்சிக்கப்படக்கூடாது, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், கடவுள் விரும்புகின்ற காரியம். அதைத்தான் இங்கே யோசுவா சொல்கின்றார்.
நானும். முதலாவதாக தன்னை முன்னிலைப்படுத்துகின்றார். இரண்டாவதாக நானும் என் வீட்டாரும் என்றார். நாம மாத்திரம் பரலோக வாழ்விலே நித்திய ஜீவனை அடையக்கூடாது, அந்த நித்திய பேரின்ப வாழ்வினை அடைந்து விடக்கூடாது, நம்முடைய குடும்பமும் அடைய வேண்டும் என்பது இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக யோசுவா நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இந்த காலை வேளையிலே நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கடந்த காலையிலே செய்திருக்கின்றார். அற்புதங்களினால் அடையாளங்களினால் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றார். இன்னும் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் என்றால், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அவரோடு சென்று நித்திய வாழ்வினை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த மாதத்தின் முதல் தேதி மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இந்த வருடத்திற்கு மாத்திரமல்ல, அனுதினமும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவரை பின்பற்ற வேண்டும். எனவே இந்த காலை வேளையிலே யோசுவா நம்மளுக்கு சொன்ன காரியங்களை நினைவு கூர்ந்தவர்களாக, ப்ரிஃபர்ட் சாய்ஸ், நம்முடைய தெரிவுந்தெடுத்தல் இப்படிப்பட்டதாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சாத்தியமான தேர்ந்தெடுத்தலை நித்திய பேரின்ப வாழ்விற்கு கொண்டு செல்கின்ற தேர்ந்தெடுத்தலை நாம் எடுக்க வேண்டும். மூன்றாவதாக பெர்சனல் டெசிஷன், தனிப்பட்ட முடிவு. அந்த தனிப்பட்ட முடிவிலே நம்முடைய குடும்பமும் காணப்பட வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதிமொழி எடுத்தவர்களாக இந்த காலை ஆராதனை முடிந்து கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நிறைவு ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறார்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அதிகாலை ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு வாசிக்க கேட்ட வேத வசனங்களிலிருந்து எங்களோடு நீர் பேசினீர். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களிலிருந்து நாங்கள் 3 குறிப்புகளை சிந்தித்தோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு நாங்கள் இன்னும் அதை இந்த மாதம் முழுவதும் சிந்திக்க, நாங்கள் உயிரோடு இருக்கின்ற காலங்களெல்லாம் அதை சிந்திக்க, ப்ரிஃபர்ட் சாய்ஸ், விருப்பமான தேர்வு எப்படிப்பட்டதாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்று பார்க்கும்போது சாத்தியமான மாற்றுகள், பழைய வாழ்வினை கலைந்து புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாற்றப்படுவதற்கு எது தேவை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக யாரை செய்வோம் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று யோசுவா சொன்னது போல நாங்கள் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவரே. மூன்றாவதாக பெர்சனல் டெசிஷன், தனிப்பட்ட முடிவு, தெரிந்தெடுத்தல். அந்த தனிப்பட்ட தெரிந்தெடுத்தல் முடிவு என்பது நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும், அழைக்கப்படுகின்றோம். நான் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாய மக்கள், நம்முடைய வேலை பார்க்கிற இடத்திலும், நாம் வசிக்கின்ற பகுதியிலும், ஆலயத்திலும் உள்ளவர்களுக்கும் இதே காரியங்களை, இந்த வசனத்தை அறிவித்து அநேகரை ஆதாயப்படுத்தி எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். கடந்த 6 மாதங்களாக நீர் எங்களை கண்ணீர் மணி போல காத்து வழிநடத்தி வந்த தேவன், இந்த 7ஆம் மாதம் ஜூலை 2020ஆம் மாதத்திலும் எங்களை உடைய கண்மணி போல எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். பிசாசின் கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாசல் ஆகிய எல்லாவற்றையும் காத்து வழிநடத்திருக்கின்றீர். இந்த கொரோனா வைரஸ் காலங்களிலும் எங்களை உம்முடைய சட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சு மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சமர்ப்பணத்திலே செய்யப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு உதவுமாய் குற்றச்சாட்டு மன்னிக்கப்பட எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை சொல்லணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் குமாரன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அனுப்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாய சர்வ வல்லமை பொறுத்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நிறைவு பாடல். மங்கள கவிகள் 1, பக்கம் 196. மங்கள கவிகள் 1. எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றும் ஆரணா.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தாலே ஆமென்.